நமக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் தம்பி அவர்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அநேக பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக கீபோர்டு போடுற தம்பியை வாழ்த்துறேன். ரொம்ப பிடித்தமான ஒரு சகோதரர் கும்படிப்பூண்டிலிருந்து வந்திருக்காங்க. மீண்டும் பயணப்பட்டு அவரோடு பேடு வாசிக்கிற பேடு கீபோர்டு ரெண்டு பேரையும் வாழ்த்துகிறேன். பேடு தான் கும்படிப்பூண்டி, கீபோர்டு கும்மனம். உண்மையாகவே சிறப்பானவர்கள், அவர்களை வாழ்த்துகிறேன். மற்றும் திருச்சபை மக்களாகிய உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நோட்டீஸில் குமாரன் உங்களை விடுதலையாகின நிச்சயமாக விடுதலையாக சொல்வது போடுறாங்க. அதில் புதிய மொழிப்பாகிய திருவிழத்தில் மகன் உங்களை விடுதலையாகின உண்மையாகவே விடுதலையாகிறது. சொல்லப்படுது. குமாரன் நம்மளை விடுதலையாகணும். குமாரன்னா ஆண்டவர் நான், ஏன்னா அவருடைய நேரம் ஏசு என்பது விடுதலையாக, ஏசு என்பதற்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாங்க. இது மனுஷனால் வைக்கப்பட்ட பேர் இல்லை. ராத்திரி வாட்ஸ்அப்பில் ராத்திரி 12-1 மணிக்கு பார்த்துட்டு இருந்தேன். தூக்கம் வரல, ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். நைட்டு தூங்க முடியல, பகல்லையும் தூக்கம் வரல. அப்போ தூக்கம் வர்றதுக்காக வாட்ஸ்அப்பை திருப்பினேன். அதில் ஒரு கோட்டு சீனில் சொல்கிறார், அவங்க குமாரன் நம்ம குமாரன், அவங்க யாமே இருக்க பயமே. நம்ம கடவுள் சொல்றார், நான் இருக்க உங்களுக்கு இருக்கு. என்ன அவர் வேறு இருக்கிற கடவுள் எனக்காக சிலுவையில் அடித்த காயங்கள் வைத்திருக்கிறார், அவர்களுக்கு இருக்கிறன்னு சொல்றார். அப்போ அவர் குறுக்க வாதாடுற அந்த வக்கீலால் ஒன்றுமே பேச முடியல. அப்படி நிறைய காரியங்கள் கிட்டத்தட்ட 3-4 தடவை அந்த ஒரு 5 நிமிட ப்ரோக்ராம் நினைக்கிறேன். ஒரு 3 தடவை 4 தடவை கேட்டேன். ரொம்ப எனக்கு சிறப்பாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொன்னார். அது ஒரு சினிமா நடிகர் பேசுகிறார். அப்படி ரொம்ப சிறப்பாக நல்லா பேசினார். அதே மாதிரி ஆண்டவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே ஏசு என்பதற்காக, ஏசு என்பது தமிழ் ஜனங்களையும் பாவங்களை நீக்கி ரசிப்பதற்காக வந்தார். இம்மானுவேலுக்கு பேருவாய். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிற அழகாக ஒரு திருச்சபையில் ஒரு மெடிகா சர்ச்சில் பல வருஷங்களுக்கு முன்னால் எலிசா ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா மகளுக்கு குழந்தை பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து குழந்தை உண்டாயிருக்காங்க. ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் பொசிஷன் டைம், அதாவது ரொம்ப கஷ்டமான நேரம். மகளுக்கோ குழந்தைக்கோ உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் இந்த அம்மா புது நியூ கிறிஸ்டியன், நியூ பார்ன். அந்த அம்மா குட்டியிலிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே சொன்னாங்களாம், இம்மானுவேல் என்பது கர்த்தர். யோசுவாட்ட சொல்றப்போ யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, மறப்பதில்லை சொல்றார். மோசேக்கு சொல்லப்போ பிரசன் சுத்தி என் சமூகம் முன்னால் போயிருக்கிறார். ஏன் கவலைப்படுறாங்க? பொதுவாக ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதுமே நம்மோடு இருக்க மாட்டவர். ஏன் அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எதுக்கு வீட்டுக்கார கூட சண்டை வருது நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க வீட்டுக்கார சொல்றது கேள்விப்பட்டீங்கன்னா சண்டை வராது. ஏன்னா அது சண்டை வர்றப்போ சொல்றாரு, கடவுள் நம்ம மட்டும் தூரமா போயிருக்கிறாரு. நீதிமொழிகள் 15:29 சொல்றாரு, துன்மார்க்கம் கர்த்தர் தூரமாக இருக்கிறார். துன்மார்க்குடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, துன்மார்க்குடைய கொம்புகள் வெட்டப்படும், துன்மார்க்கர் பூமியில் இராமல் அறுப்புண்டு போவார்கள். துன்மார்க்குடைய எனக்கு எது சம்பந்தம்னு சொல்ற. அப்போ அதுதான் ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறப்போ, உங்க தேசத்துல மழையா, உங்க தேசத்துல கொள்ளை நோயா, உங்க தேசத்துல மழை இல்லையா, கொள்ளை நோயா, இன்னொன்னு 3 சொல்லுவோம். 3 காரியம் அதில் சொல்லப்படும். கொள்ளை நோய், மழை இல்லையா, பஞ்சம். உங்க தேசத்துல பஞ்சமா. என் நாமம் பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். ஒண்ணுமே இல்லைப்பா. அந்த 2 பேர் ஜெபம் பண்ணா, ஒருத்தர் ஜெபம் பண்ணா அவன் பரிசேயன் உயர்ந்த ஜாதி, ஒருத்தன் ஆயக்காரன் தாழ்ந்த ஜாதி. அவன் மார்க்கில் அடிச்சு சர்ச்சுக்குள்ள வரலையா, வெளியிலிருந்து ஜெபம் பண்ணான். இது பரிசுத்த பூமி, கடவுள் இருக்கீங்க, நான் எப்படி உள்ள வருது, வெளியிலிருந்து ஜெபம் பண்ணானா. அந்த தாழ்த்தி ஜெபம் அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டான். அதான் நாமத்துக்கு தரிக்கப்பட்ட ஜனங்கள் 7:12 2 நாளும் 7:12 லூக்கா 18 வேண்டாம் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். ஜெபம் பண்றப்ப தேடணுமா? ஏன்னா உன்னை விட்டு விலகுதில் உன்னை கைவிட்டு சொன்னாண்டோ கூட இருக்கிறாராங்கிறது என்ன பண்ணணும்? தேடணும்.
தேடி ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன பண்ணணும்? கூட இல்லைன்னு எப்படின்னா ஜெபம் கேட்கப்படலை. இப்போ எனக்கு வயிறு வலிக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏசி ரத்தம் ஜெயம் வச்சு கை ஜெபம் பண்ணுறோம். ஸ்டமக் பெயின், இப்போ ஸ்டோனு, இந்த பாஸ்ட் இறங்குறப்போ சொன்னாரு அவங்க ஒரு கல்யாணம் ஆகி 7 வருஷம் 5 குழந்தை இல்லை. இப்போ தான் அந்த அம்மா கன்சீவ் ஆகியிருக்காங்க. 6 மாதம் பக்கத்து ஊருக்காரு அந்த மெயின் ரோடில் லட்சியவாக்கம். இப்போ குழந்தை உண்டாயிருக்கு. ஸ்டோன் ப்ராப்ளம், மூச்சே விட முடியா, என்ன கஷ்டப்பட்டு போகிற ஹாஸ்பிட்டலாக கூட்டு போகிறான். குழந்தை 7 வருஷம் எல்லாமே கன்சீவ் ஆகி இப்போ 6 மாதம். 6 மாதத்துல அந்த அம்மா ரொம்ப அழகாக வேற இருப்பாங்க, ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, நல்லா செய்வாங்க. ரொம்ப சூப்பர் லேடி, சூப்பர் சகோதரி. அவங்க ஸ்டோனு ரொம்ப ப்ராப்ளமா. இப்போ நான் சொல்கிறேன், ராத்திரி கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்கன்னா காலை ராத்திரியே ஸ்டோனு பியூர் இல்லை வெளியே போனாங்க. அப்போ ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கூட இருக்கிறாரு. இது பெண்ணிகிட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டாம், மில்லிகிராமில் போய் ஜெபம் வேண்டாம், மோகன் சிறண்டு போய் ஜெபம் பண்ண வேண்டாம், டாக்டர் டிஜி சிறண்டு போக வேண்டாம், சாகர் பிரச்சனை போய் ஜெபம் பண்ண வேண்டாம், ஜிஎல் மோடிட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டாம், சார்ஜ் மூலத்தை போய் ஜெபம் பண்ண வேண்டாம், மனத்தில் உள்ளத்தை போய் ஜெபம் பண்ண வேண்டாம். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டால் அவைகளை நான் கொடுப்பேன் சொல்றாரு. அந்த நாமம் குறிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாக்கணும், அவரை நோக்கி ஜெபம். ஜெபம்னு நம்முடைய விண்ணப்பம். என்ன டீ கொடு, காப்பி கொடு, இதை கேட்கிறோம்ல, அப்பா அம்மாட்ட டீ கொடுமா, காப்பி கொடுமா, சாப்பாடு கொடுமா, நீங்க ஒரு பிரியாணி செய்யுமா, நீங்க ஒரு சக்கரை பொங்கல் செய்யுமா, நம்ம கேட்கிறோம்ல. அதே மாதிரி கடவுள்கிட்ட என்ன வேணுமோ நமக்கு வேணுங்கிறத கேட்கிறோம். நல்ல சேலை வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல சுகம் வேணும், நல்ல கணவர் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் நல்லா இல்லை, என் பிள்ளைகள் நல்லா இல்லை, இந்த சமூகத்தை விட்டு எனக்கு நல்ல சமூகம் வேணும். இப்போ நிறைய பார்த்து எப்படி இருக்காங்கன்னா அவங்க மாதிரி அந்த கன்னியாபுரம், மங்களபுரம், சத்தியமூர்த்தி நகர்லாம் நிறைய ஸ்லம் ஏரியா இருக்கு. அங்கதான் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, சர்ச்சு வச்சிருக்காங்க, இப்போ அங்கதான். ஆனா இப்போ அவங்க லைஃப் செட்டில் ஆனா அங்கே வீடு வச்சுக்கல, வெளியே போயிட்டாங்க. 100% 90% அங்கே வீடு இல்லை. காரணம் என்ன? அவங்க பிள்ளைகள் நல்லா அமையா. அப்படியே அவங்க சொல்லலை, அவங்களை நினைக்கும். ஸ்லம் ஏரியால அவங்க சர்ச் நடத்துறாங்க, ஸ்லம் ஏரியால பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும்னா நம்ம சமூகம் நல்லா இருக்கணும், அந்த சமூகத்தை தேடி வெளியே போயிடுறாங்க. நல்ல சமூகம் எங்க இருக்கு, மீதியான சூழ்நிலை எங்க இருக்கு, வாடகை கொடுத்தாலும் போறாங்கன்னு நிறைய பாசஸ். அவர் வீட்டுல தான் சர்ச்சை நடக்கிறதுனால அவர் போக முடியாது, அங்கதான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அங்கதான் இருக்கிறாரு, இவர் அங்கதான் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பாசஸ் அப்படி இருக்காங்க. அப்போ நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறப்போ, நம்ம விசுவாசத்தோடு கேட்கிறப்போ கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்ப ஏன் கொடுக்கல? ஆண்டவர் இருக்கிறாரா தேடணும். ஆண்டவர் இருக்கிறாரா தேடி, ஏன்டா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு மாத்திட்டாங்கப்பா, என் பிரச்சனையை மாத்திட்டாங்கப்பான்னு ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் காலையில் ஒரு வசனத்தை வாசிப்பேன். ஏமியாப்பா, நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், ஒரு தேவையோடு இருக்கிற, ஒரு கண்ணீரோடு ஜெபிச்சு கொடுக்குற வேதனைக்காக அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் நினைச்சது, காலையில் எழுந்து ராத்திரிலாம் தூங்கல, காலையில தூங்கணும்னு நினைச்சு தூக்கம் வரல, எழுந்து ஒரு வசனத்தை வாசித்தேன். வாசிக்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல அவன் தேசத்துல மழை வேணும், அவன் தேசத்துல தண்ணீர் வேணும் அப்படின்னா வசனம் வந்தது. அப்ப அதுக்கு ஒத்த வசனம் ஒன்று எனக்கு ஆண்டவர் சொன்னாரு. எரேமியா 14:22 சொல்றாரு, உங்களால என்ன பண்ண முடியாது? மழை கொடுக்க வைக்க முடியாது, அவங்களால மழை கொடுக்க முடியாது. அடுத்து வாசிமா, வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ, மழையை யாரு கொடுக்கிறவரு? கர்த்தர் மழையை கொடுக்கிறவரு. அடுத்து சொல்றாரு, ஆகையால் வெயிட்டிங் ஃபார் யூ. எப்படி டவுன் பஸ் வந்தா அந்த ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு வந்தா டிக்கெட் இல்லை, லேடிஸ்க்கு காத்திருப்பாங்க, வெயிட் பண்றதுல பஸ் ஸ்டாண்ட்ல. சிஎம் வராரு, ஓட்டு கேட்க வராரு, ரோட்ல காத்திருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, காத்திருக்காங்க. ஆனா உங்களே வழிநடத்துற ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அதுதான் ஏசாயா 40 கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து கதிரை போல் செட்டைகள் அடித்து நடந்து செல்வார்கள் சொல்றாரு. இதை நான் வாசிக்கிறப்போ அப்போஸ்தலர் 14:17 வாசித்தேன். அந்த இந்த வசனத்தை யாருக்கு காத்திருக்கிறோம், ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமான்னு வாசித்தேன். அப்போஸ்தலர் 14:17 வாசித்தேன். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணது. அவர் நன்மை செய்து வந்தார், அவர் நன்மை செய்கிறவாங்க. வானிலுக்கு மழை செழிப்பு. இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கார், அவர் வேலூர்.
ஆனா ஒரு கடலக்கா கடையில இருக்கிறேன், கடலக்கா தோட்டத்துல. கடலக்கானா உங்க ஊர்ல என்ன பேரு? இல்ல இல்ல, வேர்க்கல்ல, கடலக்கா. அப்ப சொன்னேன், அந்த கடலக்கா போயிட்டு ஆசையா இருக்க 2 வாங்க போறேன். அப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மாசத்துக்கு போறேன். போன தடவை இருக்கும் 1 மூட்டை வெள்ளை தந்தாருங்க. அப்ப இந்த தடவை வேர்க்கல சீசன் பொழுது நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க ஊர்ல நெல் சீசனா இருக்கு. ஆண்டவர் நமக்கு செழிப்பை தர காத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணணும். ஏன்னா ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை கேட்கிறோம், இருக்கிறாரா தேடணும். என் முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பி ரிட்டன் பூமி என்னிடத்தில் திரும்ப கத்திரத்தில் திரும்புங்கள். சக்கரையார சொல்றாரு, ஆமோஸ்ல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், ரிட்டன் பூமி என்னிடத்தில் திரும்புங்கள், கத்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கிடைப்பீர்கள். யாரை சீக்குதலாம் யுவர் லைஃப், கத்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள். நம்ம யாரையோ தேடுறோம், பாஸ்டர் இருக்கிறாரா தேடுறோம், பெரிய பிரசங்கியா இருக்காரா தேடுறோம், இல்ல நாங்க ஊழியக்காரர் இருக்கிறாரா தேடுறோம். ஆண்டவரை தேடுறதை மட்டும் விட்டுட்டோம். ஆண்டவரை தேடி நம்ம பார்க்கிறப்போ நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். உண்மையாகவே சதீஷ் பாஸ்டர் சொல்றப்ப இன்னைக்கு அப்படியே டச்சபிள் மெசேஜ். எனக்கு என் மருமகள் டாக்டர் எம்பிபிஎஸ், நல்ல குண்டு குண்டு பாஸ். 3வது மருமகள் எமர்ஜென்சி மெடிசன் படிக்க போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ். டைட்டா வேலை வாங்குறாங்க, படிப்புல டைட்டா வேலை வாங்குறாங்க. 12 மணி நேரம் டியூட்டி. டயர்ட் ஆயிடுறா, கொஞ்சம் வெயிட் அதிகம், டயர்ட் ஆயிடுறா. முந்தா நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட், என்னுடைய மகன் கூப்பிட போயிட்டாங்க ராத்திரி. நான் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் போனேன். அவங்க இன்னைக்கு கூப்பிட மாட்டான், ரொம்ப டயர்டா இருக்காங்க, எங்கேயும் மீட்டிங் வீணா சுற்றிட்டு வர்றாரு, அவர் போய் சொல்லப்படுறதுன்னு நினைக்கிறாங்க, கூப்பிட மாட்டான். நான் மீட்டிங் கிளம்பி 11:45 மணிக்கு கிளம்புனேன். 2:30 மணிக்கு வந்தேன் நைட்டு. அவன் அப்புறம் தான் வர்றான், ஸ்டோன் ப்ராப்ளம்ங்கிறான். இன்னைக்கு வண்டியில இருந்தப்பறம் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி, என்னை 2 நாளாச்சு என் பிள்ளைகளை பார்த்து, பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்து 2 3 நாள் தொடர்ச்சியா மீட்டிங். என் மனைவி சொல்ல உனக்கு மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், பேரை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், யாரோ கூப்பிட்டாங்க பையன் வீட்டு கிளம்புறது, இதான் அவன் லைஃப்னு சொல்றாங்க. யாரோ கூப்பிட்றாங்க, போய்கிட்டே இருக்கிறேன். காலையில எழுந்திருக்கிறேன், வாக்கிங் போறேன், வாக்கிங் முடிச்சு கம்பெனிக்கு போறேன், கம்பெனிக்கு போயிட்டு 1 மணி நேரம் நாங்கள் இல்லாத நேரத்தில் தூங்குறேன், தூங்கிட்டு திரும்ப கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போறேன், அங்கேருந்து அப்படியே மீட்டிங் போயிட்டு அப்படி 12 மணிக்கு வரேன். அங்கே கொடுத்த தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ சிக்கனோ மட்டனோ எதையோ ஒன்று திருப்பிட்டு வந்து படுக்கிறேன். ராத்திரி 2:30 மணிக்கு படுக்கிறேன். என்னையா உடம்பு, 1 வாரமா இதே குழம்பு தான். அப்போ பிள்ளைகளை, நான் பேர பிள்ளைகளை 5 பிள்ளைகளை பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4 நாள் ஆச்சு. சண்டே கூட பார்க்கல, சண்டே ஃபுல் ப்ரோக்ராம். இந்த சண்டே மகள் வர வண்டியில் என்னோட மகளை மருமகளை பற்றி விசாரிச்சேன். இப்பா ஸ்டோன் ப்ராப்ளம் இல்லையாப்பா, பாட்டு ப்ராப்ளம் சரியாயிட்டு. நான் 3 நாள் அவளுக்கு அச்சீவ் பண்ணேன். அப்பா ஆப்ரேஷன் வேண்டாம்ப்பா, இந்த ஸ்டோன் விடுதலை கொடுங்க. அவளுக்கு தெரியாது நான் ஜெபம் பண்றது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஜெபத்தை கேட்டேன். என்ன விருப்பம் சதீஷ் பாஸ்டர் சொல்றப்ப எனக்கு அதையே பேலன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ, என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்காது மகளெல்லாம் கேள்வி தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், கேட்கிறவனும் நம்ம கேட்கிறோம். எதுக்கு நமக்கு கிடைக்கல, நம்ம எண்ணி பார்க்கறது. அதுதான் முகத்தை தேட சொல்றாரு. ஏன் கிடைக்கல? ஆண்டவர் இருக்கிறாரா? இல்ல. அப்ப என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய அக்கிரமங்கள் என்ன? பாவங்களை மறைக்கிறவன் ஆண்டவர் வேண்டாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. 2 நாள் அந்த வசனம் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை என்னோடு பேசி, என்னை விட்டு அகன்று போங்கள்ங்கிறார். அக்கிரம செய்கைக்காரரே, தள்ளி போடாங்க. எனக்கு யாராவது பிடிக்காதே தள்ளிக்கிறாங்க. அப்புறம் போ தள்ளிப்போ. ஒரு பாசு தப்பு பண்ணிட்டாருன்னா சொல் மாட்டேன், தள்ளிப்போங்க, என்கிட்ட வராதிங்க, தள்ளிப்போம். ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்னாரா? உன் மதிப்பில் எனக்கு எப்பொழுது முன்மாறு இருக்குங்கிறாரா? தாய் உருவாக்குடைய கண்கள் கருவை கண்டன் ஒரு பாட்டு பாடுறாரா? தசைகள் உருவாகும் முன்னே எலும்புகள் உருவாகும் முன்னே நரம்புகள் உருவாகும் நீரை கண்டீரையாங்கிறாரா? பாட்டு பாடுறாருல. அப்படி சொல்ற அவங்கள்ட்ட ஏசு சொல்றாரு, நாங்கள் ஐ டு நாட் நோ யூ, நான் உனக்கு தெரியல. அதே ஆண்டவர் அதே மத்தேயு 11:22 வருத்தப்பட்டு பாரச மக்கள்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் நான் உங்களுக்கு அடுத்து சொல்றாரு இந்த வசனம் 24ல, என் வார்த்தையை கேட்டு
listen my words. நீங்க வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யறப்போ கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடுங்க. வெறும் மழை வந்தது சொரிந்தது, ஆனா வீடு என்ன பண்ணல, அசையல. என் வார்த்தையை கேட்கலாம் மண்ணு மேல கட்டப்பட்ட வீடு. ஆத்தங்கரையில போய் ஆத்துல மண்ணுக்கு எல்லாம் வீடு கட்டினா தண்ணி மட்டும் அழிஞ்சுப்போம். கடற்கரையில போய் வீடு கட்டினா நிறைய பேர் அழிஞ்சுப்போம். அதேதான் என் வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை இவ்வளவு வல்லமையுள்ள சொல்றாரு. அறியேங்க, ரொம்ப கஷ்டம் எனக்கு. இது எப்ப கிடைச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த வார்த்தையை பார்த்தேன். காலையில நான் 5 மணிக்கு எழுந்து மெசேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே, என்னப்பா எப்போது பேசுறீங்கன்னா, திரும்ப திரும்ப வாச, எனக்கு கண்ணீரோட வாச, திரும்ப திரும்ப வாச. அதை நான் வாக்கு தத்தமா, அந்த வார்த்தையுடைய வாக்கு தத்தமா எடுப்பேன். அந்த வாக்கு தத்தமா எடுக்கிற வார்த்தை என்னப்பா, என்னை விட்டு நான் உங்களை அறியன்னு சொல்லி, என்னப்பா அது நியாயம், எப்படி நியாயம்? திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ என் வார்த்தை கேட்டு அதன்படி நீ நடந்தா என்னை கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடாக என்னை மாற்றுவேன். ஒருவேளை ஆண்டவரத்தை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்துல அந்த வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் சொல்ற ஆண்டவத்தை, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நம்ம நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் சிலுவை நிழல் மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது. சிலுவைக்கு நம்மை சிந்திச்சு செயல்படணும். என் மேல் கிருபையாயிரும், எனக்கு பரதேசி வாழ்வை கொடுக்கணும். ரொம்ப சின்ன ஜெபம், ஆனா தன்னை சிந்தித்து ஜெபம் பண்ணா. நீங்கள் ஜெபம் பண்றப்போ உங்களுடைய வியாதி உங்க மேல இருக்கலாம், கடல் பிரச்சனை உங்க மேல இருக்கலாம், உனக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் மேல இருக்கலாம், உனக்கு விரோதமாக செய்வினை கட்டுகள் உனக்கு மேல இருக்கலாம். இல்ல நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருமணம் பண்ணிட்ட, அப்பா அம்மா ஒரு சொல் கேட்காம லவ் பண்ணிட்ட, அதனால இன்னைக்கு வேதனை. அதை நீங்க நினைச்சு ஜெபம் பண்றப்போ மனம் திருந்தி நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். இதுதான் அப்பதான் விடுதலை கொடுப்பார். விடுதலை என்னது? நம்ம கட்டுக்கட்டு நமக்கு விடுதலை கொடுக்கணும்னா நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்றோம். ஸ்காட்லாந்து, டென்மார்க் 2 ஊர். ஜெர்மனுடைய தலைநகர் டென்மார்க். ஸ்காட்லாந்து வாட்ச், அது சுவிஸ், அது பக்கத்தில் இருக்க ஊர் ஸ்காட்லாந்து. சுவிஸ் தான் வாட்ச், அதுதான் யூரோப், டாப் ஆஃப் யூரோப். பெரிய மலை, பனிப்பாறைகள் நிறைந்த மலை. அந்த ஸ்காட்லாந்து ஒரு பேரு நெருஞ்சி முள் ஊர்னு பேரு, நெருஞ்சி முள்ளா. டென்மார்க்குக்கும் ஸ்காட்லாந்துக்கும் சண்டை வந்தது. இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும், பாலஸ்தீனருக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னொரு நாடு இருக்கு. இந்த நாடு பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு 400 பேரை கொண்டுட்டாங்க, இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. குழந்தைகள் நிறைய பேர் செத்து போறாங்க. அது நியூஸ் பார்த்தேன். அது காரணம் அவங்க தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் உட பண்ணிட்டான். அவன் அடிச்சா உதவி மாட்டான் இஸ்ரேல். அதுதான் இஸ்ரேலுடைய தனி குவாலிட்டி. போக மாட்டான், போனா விட மாட்டான். அப்படி இந்த டென்மார்க்காரங்க ஸ்காட்லாந்து மேல போறாங்க. போறப்ப ராத்திரில போறாங்க. ராத்திரில போறப்ப இந்த மாதிரி தங்க ஷூவெல்லாம் ஊத்துறாங்க. ஷூவெல்லாம் ஊத்துட்டு காட்டு வழியா போய் டக்குன்னு அவங்கள டேக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சு அந்த ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊருக்குள்ள காட்டு வழியா கால் ஷூலாம் இல்லை, உள்ள ரொம்ப மெதுவா நைஸா சத்தமே கேட்காம போறாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சிடறாங்க. ஒரு குறிப்பிட்ட அவங்க அந்த ஷெட், அவங்க ஊர் எல்லைக்குள்ள போறப்போ முள்ளு, பெரிய முள்ளு மரமா அவங்களுக்கு தெரியல இருட்டுல. ஏன்னா டார்ச் அடிச்சா வெளிச்சம் தெரியும், அதனால இருட்டுல போறாங்க. அந்த இருட்டுல போறப்போ முள்ளு தெரியாம ஷூவும் இல்லை, எல்லா காலையும் முள்ளு குத்திடுது. தாங்க முடியாத வரையும் சத்தம் போடுறாங்க. இப்போ ஸ்காட்லாந்து தாங்க அப்படி முடிச்சிடுறாங்க. அப்ப பாக்குறாங்க, இந்த நெருஞ்சி முள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்ததுன்னு அவங்க. அதுதான் ஸ்காட்லாந்து. ஆந்தாருடைய விடுதலை நெருஞ்சி முள்ள எழுதிப்பாங்க அந்த ஊர்ல. அதே மாதிரி நமக்கு விரோதமாய் எந்த மனிதன் வந்தாலும் ஆண்டவர் நம்ம ஒரு காலம் என்ன பண்றதுல கைவிடுறது இல்லை. அவர் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். ஒருவேளை சவுல் அந்த மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. அந்த மக்கள் கேட்கிறப்போ ஆண்டவர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சவுல் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில. ஆண்டவர் சொல்றாரு, அமெரிக்கர் வீட்டுல போய் ஒன்னே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் தீ கிடைக்கிட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒன்னே எடுக்கக்கூடாதுங்கிறாரு. சவுல் என்ன பண்றா, நல்ல கோழி, நல்ல ஆடு, நல்ல மாடு, பசுமையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ சாமுவேல்கிட்ட போய், சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போய் கடவுள் வருத்தப்படுறா, என் மகன் சவுல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில இன்னும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆண்டவரே வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறப்போ சாமுவேல் அவன் வீட்டுக்கு போய் என்னப்பா நடந்ததுன்னு கேட்கிறா. கடவுள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்தேன்னு சவுல் சொல்றாரு. இல்ல வீட்டுல ஆடு மாடு சத்தம் கேட்கிறேங்கிறார். அதனால
ஆண்டோடைய இதயத்துக்கு ஏற்றவனா காணப்படலை. அதுக்கு பதில் தாவீதுன்னு ஒரு ராஜாவை உருவாக்குறாரு. தாவீது ராஜா யாருன்னா சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுக்கொள்ளுகளை எடுத்து தம்முடைய இஸ்ரவேலுடைய ஜனத்தை மீட்பதற்கு அழைச்சிட்டு வர வேதம் சொல்லுது. அப்படி அவர் அழைச்சி அவரை கூட்டிட்டு வர்றப்போ தாவீது பல நாட்கள் காத்திருக்கிறாரு. அப்போ கோலியாத்துங்கிற ஒரு மனிதன் வர்றான். அவன் இஸ்ரேல் மக்களை மிரட்டுறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதுல அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சீசனம் இல்லாத கிடையாது. அவருடைய விசுவாசம் பாருங்க, என் கடவுள் உயிருள்ளவர், உயிருள்ள என் கடவுளை அவரை நம்பாத ஒரு மனுஷன் கடவுளை எப்படி நீ திட்டலாம்? கோவம். அதனால அவன் போய் அவரை கொண்டு அடிக்கிறான். அடிச்சோன்னு மக்கள் படுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 6000. இது சவுலு கோவம். சவுலு கோவம் காலையில கேட்டா வேண்டாம் சொல்ல டைம் இல்லை. அப்படி கோவம் சொன்னா அந்த சவுலனுக்கு வந்து தாவீதை கொல்வதற்கு பல முறை முயற்சிக்கிறான். ஆனா தாவீது சொல்றாரு, நீ அபிஷேகம் பண்ண இந்த தெள்ளு பூச்சி போய் தேடலாமா தன்னை காக்க. சவுல் கையில ஒரு நாள் மாட்டிக்கிட்டு. தானியேல் சரிவுராஜா காலத்துல தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, அவரு 120 தண்டல்காரங்கிறார். 120 தண்டல்காரங்கிறார். தண்டல்காரன் கவர்னன்ஸ், மேற்பறவையாளர். அதுக்கு மேல செக்ரட்டரி 3 பேர். அதுல ஒருத்தர் யாரு? தானியேல். அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அதனால அந்த ராஜா அவன் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு. இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் கீழே இருக்க அந்த 120 பேரும் மற்ற 2 பேர் 122 பேர் சேர்ந்து அவன் மேல ஒரு எல்லா பழியை கொண்டு வந்துக்கிறான். அப்ப சொல்றாங்க, நம்ம பழக்கம் அதுல இருந்து நம்ம ராஜாவை தான் வளர்க்கணும், இவன் உங்களை வளர்ந்துறது இல்லை, இவன் வந்து அவனுடைய கடவுளை தான் வளர்ந்துறான்னு ஒரு பொய்யை சொல்றாரு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அதே ராஜாவுடைய சிலை செய்து வச்சு வடங்கள் தான் அவனை சிங்கிங்களுக்கு வெளியில போடுறது. ஆனா அந்த ஜாதியை என்ன பண்றாரு? பல கனிகள் பிறந்திருக்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பல ஜன்னல்கள் பிறந்திருக்கோம். எருசலேமை நோக்கி எந்த திசையில எருசலேம் இருக்கோ, இங்கிருந்து பார்த்தா மேப்ல எந்த திசையில எருசலேம் இருக்கோ அந்த திசையை நோக்கி அவன் ஜெபித்தான். அவனை டச் பண்ண முடியல. பவுலுக்கு விரோதமா யூத குருமார் ரோம அரசு எவ்வளவோ எத்தனம் பண்ணுது. 2 Corinthians 11ஆம் அதிகாரத்துல 1 முறையே 39 அடி வாங்குகிறார். 3 முறை மினாரைனால் அடிக்கப்பட்டேங்கிறான். கப்பல் செலுத்தினால் உடைக்கப்பட்டேங்கிறான். 40 முழுவதும் தண்ணிக்குள்ள இருந்தேங்கிறான். ஆனா இதை யாருமே என்ன பண்ண முடியல. ஆண்டோடைய சித்தலாம் என்ன பண்ண முடியல, தொட முடியல. ஒருவேளை நீங்கள் நாங்கள் ஆண்டோடைய சரிதானங்களை பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விரோதமாய் குழப்பங்கள், மனைவிக்கு விரோதமாய், கணவருக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு குழப்பங்கள் இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு. இந்த குழப்பங்கள் மத்தியில் எனக்கு இந்த விடுதலை கிடைக்குமா, துன்பம் கிடைக்குமா, ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ உங்களுக்கு விடுதலை கொடுப்பது செய்யலாம். அவர் சொல்ற துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று உங்களை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு தெரியும். நீ கஷ்டப்படுறது நோங்க. ஏன்னா 21ஆம் அதிகாரத்துல மோசேக்கும் கடவுளுக்கும் மக்கள் விரோதமா பேசுறப்போ ஒரு பாம்பு கடிச்சு சேர்த்து போறாரு. உடனே குடுகுடுன்னு மோசையில போய் சொல்றாங்க. மோசை கடவுள்கிட்ட போய் குடுகுடுன்னு ஓடி போய் சொல்லுவார். குடுகுடுன்னு ஓடி சொல்லுவார். தப்பான்னு ஓடினாங்கிறாங்கல்ல நம்ம ஊர் பாடியில, உங்க சென்னையில அப்படி சொல்லுவாங்க, தப்பான்னு ஓடினா. மோசை குடுகுடுன்னு ஓடி போய் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த பாம்பு கடிச்சு செத்து போவான். அதனால ஒரு சர்ப்பத்தை செஞ்சு மாட்டுறாங்க. பாம்பு மாதிரியே ஒரு சர்ப்பம் செய்யும், ஒரு சிலை செய்யுற, பாம்பு மாதிரியே செஞ்சு மாட்டுங்கிற. பாம்பு கட்சி அடுத்த ஸ்பீடு அப்படி பார்க்கணும். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஞாபகம் மறதியாவே இருந்தது. ஒரு தம்பி சொன்னாரு, உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கோ மின்னல் வர்றப்பெல்லாம் பச்சை இலைய பாருங்க. எப்ப மின்னல் வருதோ, மின்னல் வந்து ஒரு செகண்ட் கூட இல்ல, கீழ் வந்து அது வந்து செய்யின்னு போயிடும். அதுக்குள்ள அந்த பச்சை மரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அவர் சொன்னபடி அந்த ஒரு மெமரி பவர், அந்த மெமரி பவரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம எப்பெல்லாம் துன்பம் வந்தா யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. நமக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ, பிரச்சனைகள் இருக்கோ, வீட்டுல குழப்பம் இருக்கோ, இல்ல வேலை செய்யற இடத்துல குழப்பம் இருக்கோ, நம்ம இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்கோ, நம்ம சமூகத்துல குழப்பம் இருக்கோ, நம்ம ஊர்ல குழப்பம் இருக்கோ, நம்ம ஊர்ல ஜாதிங்கிற பிரச்சனை அடிமைப்பட்டு வச்சிருக்காங்களோ, எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது தலைவரை அல்ல, பாஸ்டரை அல்ல, உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அதனால சொல்றாரு, நான் உங்களை அறியேன்னு சொன்னேன், ஏன்னா நீங்க வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு
அந்த கற்பூரத்தை சுத்தி காட்டி ரோட்ல எரிச்சப்பழத்தை வெட்டி போடுறீங்க, அது என்னுடைய வார்த்தை இல்லை, அது என்னுடைய எங்க அப்பா என்னை ரொம்ப நேசித்தாரு, செத்து போனாரு, அவரு ஞாபகத்தை ஒரு மாலையை போட்டு ஒரு ஊதுவத்தியை ஊற்றி வச்சு ஒரு கற்பனை ஏற்றேன், அது அவருடைய வார்த்தை இல்ல. என் வீட்டுக்காரர் செத்து போனாரு, அதனால அவருக்கு ஒரு மாலையை போட்டேன். படத்துல போடக்கூடாது, கல்றையில போடலாமான்னு தெரியல, நான் கல்றையில எங்க அப்பா கல்றைக்கு எக்கவாது போடுறேன். மாலை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அந்த குடுகுடுப்பக்காரர் சொல்ற ராக்காடல் நல்ல காலம் பிறக்குது, ஜக்கமான் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. விருதுநகர்ல இருக்க மணி உங்க சர்ச்சைக்கு கூப்பிடுங்க, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா வந்துருவாரு. அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அமாவாசை பௌர்ணமி ஒரு சுடுகாட்டுக்கு போவாராம். தலைப்பிள்ளை கன்றையில் போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டுவாரா, ஒரு பாட்டு சாராயத்தை ஊற்றுவாரா. இருக்க பவர்ஃபுல் ஒரு ஆவி வரணும், இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல் ஆவி வரணும். அநேக ஆவிகள் உண்டு, கத்தடி ஆவி எங்கேயோ நிறைய ஆவி இருக்கு, அதுல ஒரு ஆவி. இப்ப நிறைய வாரத்துல ஒரு நாள் அங்க ஏதோ செஞ்சுட்டு இங்க வர்றாங்கல்ல, இதே மாதிரி நாவி எல்லாத்தையும் விட பெருசு. அவர் சொல்ற எவ்வளவு உயரம் இருக்குது, ஆந்திரையா சொன்னார் இவ்வளவுதான் உயரம், ஆனா என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு சொன்னேன். இது மாதிரி அவன் அந்த ஆவிக்கு கொடுக்குற, அந்த ஆவி சொல்லுது, நீ இன்னைக்கு இது என்ன ஊரு, கருமனூர் பண்டிகை நடுத்தருக்கு போ, அந்த பச்சை சேலை இருக்கு அந்த வீட்டுக்கு போ சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்தோடனே இந்த அக்கா வீட்டுக்குள்ள ஒரு அவங்க அப்பா படத்தையோ அவங்க தாத்தா படத்தையோ அம்மா படத்தையோ வச்சு அவங்க யாரு செத்து போறாங்களோ அவங்க படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு கூப்பிடுது. என்னப்பா எங்க வீட்டுக்கார குடிகாரனா இருக்கிறான், எங்க பக்கத்து வீடு இடத்துக்கார ஏமாத்திட்டான், இவனுக்கு துட்டு வாங்கி தர மாட்டான், இதை கடன் கொடுக்க முடியல, ஃபைனான்ஸ் வாங்கிட்டேன், இதெல்லாம் ஃபைனான்ஸ், இப்படி என்ன கஷ்டமா அந்த படத்துல சொல்லணும். அதுக்குள்ள மாலையை போட்ட உடனே ஒரு கற்பூரத்தை கொடுத்துருக்கோம், ஊதுவத்திக்குள்ள ஒரு ஆவி வந்து உட்காந்துருக்குமா, வெளியே இருக்க ஆவி அந்த படத்துக்குள்ள வந்து உட்காந்துருக்குமா. விளையாட்டுக்குள்ள உண்மை. அந்த வீட்டுக்குள்ள பெரிய ஆவி அந்த தெருவுக்குள்ள வந்தது. இந்த வீட்டுல அந்த ஆவியை கூடுவாங்க, இந்த பெரிய ஆவி கூடுவாங்கவே அம்மா என்ன சொல்லி சொல்றாங்க, இவன் அப்படியே அப்பதான் நல்ல காலம் பிறக்குது, ஜக்கமா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அதுதான் ஜக்கமா சொல்லிட்டு காலைல 4 மணிக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும் சரி பண்றேன் சொன்னதுன்னா சரியா இருக்கும். நீங்க அங்க சொன்னதை அவர் சொல்லுவார். அந்த ஆவியோட தன்மை எப்படி 688 தான் டான்ஸ் பாருங்க, தலைகள்னு கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க. இந்த விடத்துல பாருங்க, ஜான் செல்வன தலையிலேயோ வாமான் வரவேன் என் அட்டி அவரை என்ன பண்ணா உட்கார விடாது. அது ஜான் செல்வன் தான் நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, என்ன அடி பாருங்க, அந்த அடிக்கு அவர் என்ன போயிட்டாரு. அப்ப இந்த ஆவி அவரை இதுதான் ஒரு ஆவி, இது கடவுள் இல்லை, இது நாட் காட், இது நாட் காட். நீங்க சொன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு இன்னொரு ஆவி அனுப்புவார். ஒரு சினிமால காமெடி சீன் 5 ரூபா கொடுத்து ஒரு ஆவி கையை கட்டிடும்ல, 10 ரூபா கொடுத்து அவுத்துடும், 20 ரூபா கொடுத்த ஒரு தடவை காலை கட்டும், நீங்க 30 ரூபா கொடுத்த ஒரு தடவை அவுத்துடுதா. இதெல்லாம் வேதத்துல தான் வந்துருக்கு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, உங்க வீட்டுல யாரு இருக்கணும், கர்த்தர் ஆவி இருக்கணும். கர்த்தர் ஆவி இருக்குன்னா நீங்க துன்மார்க்க சிந்தை உங்களுக்கு விடு, துன்மார்க்கத்தாரே என்னை விட்டு அகன்று போகாது, நான் உங்களை அறியே நோயும். அது தெரியாதுப்பா, யாருன்னு எனக்கு தெரியாது. ஆசை கீழ்படிய மனவாள வர போறாரு, லைட்ல எண்ணெய் ஊற்றி ரெடியா இருந்தா 5 பேர் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன ரெடி ஆகிதான் போயிட்டான். எண்ணெய் இல்லாத என்ன பண்ண முடியல, கடையில போய் எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு போய் கதவை தட்டினான். அங்க இருந்து மனவாளட்டு போய் தப்பா அப்பா இருக்கிறப்போ நான் உங்களை அறிய போப்பா வெளியே போப்பாட்டார். நான் தெரியாது, நீ யாரோ தெரியாது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் ஆண்டோடைய ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த விடுதலை வேணும்னா நீங்க ஆண்டோரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இணக்கத்தை தாங்க, என்னை வழிநடத்துங்க தகப்பன். நீங்க இல்லாம என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்முடைய வியாதி, நம்முடைய கண்ணீர், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்க நீங்க கேட்கிறப்போ நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்க போறாரு. அந்த விடுதலை இன்றே இப்பொழுதே ரட்சை நாள், இப்பொழுதே விடுதலை நாள். அந்த விடுதலை நமக்கு தரப்போற ஆண்டவர். தகப்பனே அந்த விடுதலை எனக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
ஏற்றும் மாறாதது. எல்லோரும் வாங்கப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுதலையாக்கினார். மகன் உங்களை விடுதலையாக்கினான், நிச்சயமாகவே விடுதலையாவர்கள் பார்த்தபடி தகப்பனே. என்னுடைய பாவ கட்டுக்கள் எனக்குள்ள இருக்குப்பா, என்னுடைய அக்கிரம சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கு தகப்பனே. ஆனா பவுல்கள் எல்லாத்தையும் கஷ்டத்தை குப்பையுமாய் எண்ணி பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்துவை நோக்கி ஓடினதால் அவருடைய வேதனைகள் மாறிச்சு, அவருடைய கண்கள் மாறிச்சு தகப்பனே. அநேக மக்களுக்கு இந்த வேதத்துல 13 புத்தகங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்தீங்க தகப்பனே. 13 புத்தக லெட்டர் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அந்த மகனுக்கு கொடுத்திருக்கீங்க. காரணம், உமக்காக நீ தெரிந்த ஒரு பாத்திரமாய் மாறிட்டாங்க தகப்பனே. தானியேலை பார்க்கிறப்போ எல்லாவற்றையும் குஷ்டம், அதாவது தன் உயிரை மதிக்கல, உயிரை என்னல, வாழ்வு என்னல, உண்மையே நோக்கி பார்ப்பது தன் வாழ்க்கை என்று பல கணிகள் தெரிந்திருக்க எருசலேமை நோக்கி பார்த்ததால அவர் உயர்த்தப்பட்டார் தகப்பனே. தாவீது எப்பொழுதுமே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லிக்கிட்டு இருந்ததால தவறு செய்தார். தவறு செய்தாலும் அவர் பாவ மன்னிப்பு ஆண்டவருடைய ஃபர்கிவ்னஸ் கேட்டுக்கொண்டே இருந்ததால அவருக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எந்தவித ஆயுதமும் அவருக்கு வாய்க்கிற வேதம் சொல்லுது தகப்பனே. எனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட அந்த செய்வினை கட்டுகள் தகப்பனே, எனக்கு விரோதமாய் இருக்கிற செய்வினை கட்டுகள் தகப்பனே. எங்க குடும்பத்துல ஆண் வாரிசு இல்ல, என் குடும்பத்துல பெண் வாரிசு மட்டும்தான். அது என் பெண் பிள்ளைகள் 35-40 வயதில் பெண் பிள்ளைகள் இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாபங்கள் குடும்பத்தில் இருக்கு தகப்பனே. ஒரு விசை கூட விடுதலை கொடுங்க. என் கற்பத்தில் இணை கட்டப்பட்டிருக்கு தகப்பனே, என் கற்பத்தில் இணை அடைக்கப்பட்டிருக்கு. நீ பிள்ளை பெறக்கூடாது என்ற மந்திர கட்டுகள் எனக்கு இருக்கு தகப்பனே. அந்த மந்திர கட்டுகளில் எனக்கு முழுமையான விடுதலை, ஒரு முழுமையான விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே. நான் நல்ல வேலை செய்யற, நிறைய பணம் வருது, ஆனா ஒரு நல்ல வசதியான வாழ்வு இருக்கு. அமைதி இல்லை, எனக்கு அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கு ஒரு அமைதியான வாழ்வை கொடுங்க. நல்ல தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய, கல்வியில வேலை செய்யக்கூடிய தன்மையை தந்திருக்கீங்க. எவ்வளவோ பணம் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம், வயிறு, ஏதாவது ஒரு வலி, துன்பம், துயரம் தகப்பனே, மரணம், துக்கம் இப்படி போயிடுதுப்பா. என் பணம் என்கிட்ட நிக்கவே இல்லை. எனக்கு ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கு ஒரு அமைதி இல்லாத வாழ்வுல இருக்கிறேன். எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஒரு விஷயம் கூட மனமிறங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போறதில்லை. ஒரு விஷயம் கூட உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தை தான், உங்களுடைய வழிநடத்தலை இந்த கிறிஸ்துவின் திருச்சபை, இந்த சூளைமேனிகள் கிறிஸ்துவின் திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க, ஊழியரை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை மூலம் இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். எரேமியா 14:22 நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், உங்களுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். உங்களுடைய இரக்கம் எங்க தேசத்துக்கு நல்ல மழை, இந்த கிராமத்துல தேவையான மழை, அழிவில்லாத மழை, நல்ல வெள்ளாண்மை, நல்ல தோட்டம், எங்களுக்கு எதிர கஷ்டம் இல்லாத, நோய் இல்லாத தோட்டம், நல்ல விலை இருக்கிற காலங்களா எங்களுக்கு தாக்க தகப்பன. இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசைப்படுங்க. அது மூலம் திருச்சபை கட்டப்படணும். மலை மேல் இருக்கும் பட்டணமாய் திருச்சபை உயர்ந்து நிற்கிறதுமா. உங்களுடைய கிருப்பை எங்களோடு வரட்டும், உங்களுடைய இறக்கை எங்களோடு வரட்டும். வழிநடத்துங்க, மனம் பாதுகாக்கப்படுங்க. மீன்படி இயேசு மூலம் ஜெபம் கேளும். அன்பின் தகப்பனே, ஆமென்.